வாழ்க்கை எப்படித்தான் வாய்ப்புகளை தரும். வருகின்ற வாய்ப்பை யூ ஜஸ்ட் சீஸ் இட், அப்படி பிடிச்சுக்கோ. யாருக்காவது ஏதேனும் செய்துவிட வேண்டும், மற்றவர்களுக்கு ஏதேனும் கொடுத்து விட வேண்டும் என்ற துடிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன், முதலில் இன்று இந்த வினாடியில் இருந்து ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன திட்டம் என்பதனை இன்றைக்கு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தவர்களுக்காக எவ்வளவு திட்டங்கள் தீட்டுகிறோம். இன்றைக்கு நமக்காக நாம் வாழ்க்கையில் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்பதனை முடிவு செய்துவிட்டால் அந்த வினாடியை முழுமையாக நாம் வாழத் தொடங்குவோம். இப்போ நீங்க 17, 18, 19 வயதில் இருக்கிறீர்கள். இந்த வயது என்பது இவர்கள் யாரிடத்திலும் கிடையாது, உங்களிடத்தில் உண்டு. நீங்கள் அந்த வயதை, இந்த ஆரோக்கியமான உடலை, இங்கே இருக்கக்கூடிய கல்வி கற்கின்ற வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? திட்டமிடுங்கள், இன்றைக்கே திட்டமிடுங்கள். சில விஷயங்களை நான் சொல்லித் தருகிறேன். வயதாகி முதிர்ந்து பேர பிள்ளைகளை அழைத்து கொண்டு இந்த பாதையை கடக்கின்ற போது, பாருடா இங்க தாண்டா பாட்டி படிச்சா, இது என் காலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு வரலாறு மாணவ கண்மணிகளே உங்களுக்காகத்தான் கொடுத்திருக்கிறது, உங்களிடம் கொடுத்திருக்கிறது. உங்கள் வெற்றியும் உங்கள் வீழ்ச்சியும் இந்த கல்லூரியை பாதிக்கும். இது உங்கள் கல்லூரி. உங்கள் கல்லூரியை இந்த இளமையான பருவத்தில் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய படிப்பு வாய்ப்பை, உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த சூழலை எப்படி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள்? பக்கத்துல இருக்கிறவங்க பேசாம இந்த 10-15 நிமிடங்கள் நான் சொல்லுவதை உள்வாங்கி வைத்துக்கொள். இந்த நான் பேசுகின்ற எல்லா பேச்சும் உன் வாழ்க்கைக்கு பயன்படும் என்று சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற ஏதோ ஒரு சொல் இந்த 15-20 நிமிட பேச்சிலே தெளிவுறும். மொத்தமா கேட்டாதான் அது என்னன்னு தெரியும். என்ன சோகம் தெரியுமா? உனக்கான சொல் வந்து சேர்கின்ற பொழுதுதான் பக்கத்துல இருக்கிறவ கூப்பிடுவான். அப்போதான் போன் அடிக்கும். அதான் மேடையில அருள்சீலி அம்மா கிட்ட யாரோ வந்து ஏதாவது காதுல சொல்லுவாங்க. நம்ம சாவுற வரைக்கும் அது என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரிய போறது இல்லை. ஆனா கவனம் எல்லாம் அங்கதான் இருக்கும். இங்க வைத்தால நான் கத்திக்கிட்டு இருக்கேன், என் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. உன் சொல் வந்து போயிடும். மறுபடியும் ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். கவனம் உன் வாழ்க்கைக்கு மிக மிக உதவியாக என் வாழ்க்கைக்கு இருந்திருக்கிறது. உன் வயதில் நான் சில விஷயங்களை பின்பற்றி இருக்கிறேன், அதனால் நான் இங்கே நிற்கிறேன். இந்த வயதில் நீ இந்த விஷயங்களை பின்பற்றினால் நான் நிற்கும் எல்லையை கடந்து மிக உயர்ந்த எல்லையில் நீ நிற்கக்கூடிய வாய்ப்பை காலம் உனக்கு தந்திருக்கிறது. அதனால் கவனமாக கேட்டுக்கொள். இந்த உலகத்துல என்ன சோகம் தெரியுமா? வெற்றிக்கான ரகசியத்தை யாரும் சொல்றதில்லை. அம்மா அப்பாவும் டீச்சர் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் தெரியணுமே, தெரிஞ்சா சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. பல பேருக்கு தெரியறது இல்லை. ஒரு பாட்டிக்கு பாம்பு கடிச்சிருச்சு. அது 50 வருஷமா பாம்பு கடிக்கும் மருந்து சொல்லும். பாம்பு 50 வருஷமா பார்த்துட்டு இருந்திருக்கு. கரெக்டா பாட்டியை கடிச்சிருச்சு. பாட்டி மயங்கி கீழே விழும்போது வாயிலா நுர. ஊர்ல இருக்கிறவங்க வந்து எல்லாம் கேட்கறாங்க, பாட்டி என்ன பாட்டி பாம்பு கடிச்சிருச்சா பாட்டி? என்ன பாம்பு பாட்டி? கண்ணாடி வெறியன், கட்டு வெறிய. மருந்து சொல்லு பாட்டி, காப்பாத்திடுறோம். எங்க வச்சிருக்க பாட்டி? அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர வாழ்வில் ரகசியங்களை சொல்லித்தர மாட்டேன் என்ற வஞ்சக உலகத்தில் ரகசியங்களை சொல்லித் தருகின்றவர்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மட்டும்தான் என்பதனை குழந்தைகளே புரிந்து கொள்ளும். அவர்கள் ஏதேனும் ரகசியம் சொன்னால் அவர்களால் யாரேனும், எங்க வீட்டுலதான் அப்படிதாங்க, நம்ம பிள்ளை நம்ம பேச்ச கேட்காது. என் பிள்ளை என் பேச்சு கேட்கும்னு நினைக்கிறீங்களா? ஊரெல்லாம் கேட்கும், அவன் கேட்க மாட்டான். அதனால நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், யாரையாவது கூட்டிட்டு வந்து பேச்ச கேட்க வைப்போம். சரியா? உங்க வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா எல்லாம் என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றதெல்லாம் இந்த அம்மா சொல்லுது, அவ்வளவுதான். அவங்க சொல்றதான் என் வாய்ஸ்ல நான் சொல்றேன். எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து எனக்கு 2 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை. மாசம் வந்துருவாங்க. கரெக்டா டிஃபன் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்ட உடனே எங்களை 5 பேரை வரிசையா, எனக்கு ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. ஆமா, எல்லாம் ஒண்ணு இருக்குதுங்க. எல்லாம்
சூப்பரா இருக்குது, என்னை விட சூப்பரா இருக்கு. 5 பேரையும் நிக்க வச்சுட்டு, அண்ணா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, கொஞ்சம் அறிவுரை சொல்லு. உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கா இந்த வாய்ப்பு? கிடைச்சது இல்லையா? பாக்கியசாலிகள். ஏன்னா எங்க சித்தப்பால 2ல் 1 சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது சிஸ்டர். ஆனா அட்வைஸ் பண்ண அவருக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் பேசுவேன். எப்படி அறிவாளியா வந்தேன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் கேட்கணும். கேட்கும் திறன் வளர்த்து கொள்ளுங்க. ஸ்கில்ஸ்ல, சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல லேர்னிங் ஸ்கில் தான் ஃபர்ஸ்ட்பாங்க, கிடையாது. லிசனிங் ஸ்கில்ஸ் தான் ஃபர்ஸ்ட். கேட்கும் திறன். அதனால் தான் செவிச்செல்வம், செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். கேட்டுக்கோ, யார் என்ன பேசினாலும் கேட்டுக்கோ. ஆனா ஒண்ணு முடிவு செய், எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு முடிவு செய். அந்த முடிவில் தான் உன் வாழ்க்கை அமைகிறது. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வரும். இதற்கு நீயே பொறுப்பு. முதல்ல நினைச்சுக்கோ. யாரையானும் அவமானப்படுத்துகிறாயா? வரும் திரும்பி. பொய் சொல்லுகிறாயா? திரும்பி வரும். பிறர் பொருளை கவழ்கிறாயா? வரும். அடங்க மறுக்கிறாயா? வரும். நீ எது தந்தாலும் இந்த உலகத்துல அது உனக்கு திருப்பி வரும். இந்த பிரபஞ்சம் மிக 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 வலிமையானது. உன்னுடைய எண்ண தீவிரம் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. நீ எதை மிக ஆழமாக நினைக்கிறாயோ அதை இந்த உலகம் உனக்கு தரும். நான் சொல்றது பொய் இல்ல. தீவிரமா நினைக்கிறது எதுல நினைச்சிடறோம்னா, தேவையில்லாத விஷயங்களை நினைச்சிடறோம். அது வந்து சேர்ந்துருது. சரியா இல்லாததுனால அது உதிர்ந்துருது. மிக தீர்க்கமான விஷயங்களை உன் எண்ணங்களில் வை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒன்று தெரியும், நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு திருப்பி செய்யும். நான் தான் சொல்லுவேன், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இந்த மாதிரி 17-18 வயசு பசங்கிட்ட போய் சொல்லிட்டேன்னா, அவன் எழுந்து ஒருத்தன் கேட்கறான், சென்னையில சார் ஒரு காலேஜ்ல, மேடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்களா மேடம், ஐயோ புள்ள கத்துக்க போகுதுன்னு. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா மேடம்? டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. ஆனால் இதையும் சொல்கிறேன், நீ ரொம்ப தீவிரமா யோசனை வந்துரும். அதில் இறையருள் இல்லை என்றால் அது நிலைக்காது. அதில் உன்னுடைய பண்பாடுகள் உள்ளே அடங்கவில்லை என்றால் அது நிலைக்காது. ரொம்ப அதிகமா எதையும் தேடாது. லெட் இட் பி. நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு திரும்ப வரும். வாழ்க்கையில் எதுவும் அதுவாக நடப்பதே இல்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் செய்து கொள்ள வேண்டும். அதுவாக எதுவுமே நடக்காது. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? ஏன்னு தெரியுமா? அது எக்ஸாமினேஷன் ஹால்ல போகும்போது சொல்லும், படிச்சிட்டியா அப்படின்னு கேட்கணும் நம்மள பார்த்து. நாம திருப்பி கேட்போம், நீ படிச்சிட்டியா? ஒண்ணுமே படிக்கலப்பா. ஒண்ணுமே படிக்காம தான் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறியா? நம்பவே நம்பாதீங்க. உனக்கு எதுவும் தானாக அமையாது. நீதான் அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும்.